ஞானத்துக்கு ஒரு இன்லேண்ட் லெட்டர் வருது. அதுல 4 வரி தான் எழுதியிருக்கு. நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இங்க தான் இருக்க போறேன். முடிஞ்சா என்ன வந்து செத்த பார்த்துட்டு போயேண்டி அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அந்த லெட்டர் ஞானத்தோட மன்னி கிட்ட இருந்து வந்திருக்கு. ஒரே படபடப்பு ஞானத்துக்கு. தனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பேரன் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறமா கூட மன்னி அப்படின்னா அவளோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. சரி, இப்ப மன்னிய போய் பார்க்கறதா வேண்டாமா? லெட்டர் போட்டு கூப்பிட்டுருக்கா, பார்க்கலனா நல்லா இருக்காதுல்ல. ஆனா பார்த்தாலும் நல்லா இருக்காது. அதுதான் சிக்கல். ஒரு முறையும் மன்னிய பார்த்துட்டு வரும்போதெல்லாம் இவளுக்கு மனசு கனத்து தான் போயிருக்கும். இப்ப மன்னிய பார்க்கறதுக்கு யார் கூட போறது? இவளுக்கு 4 பெண் குழந்தைங்க. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு பையன் இருந்தா ஜம்முன்னு பைக்ல ஏறி போய் அங்க போய் இறங்கலாமே அப்படின்னு தோணுது. இவளுக்கு ஒரு தடவையும் குழந்தை பிறக்கும் போதும் மன்னி சொன்ன வாசகம் இவ காதுல ஒலிக்குது. செத்த சமத்தா இருக்க மாட்டியோடி, எல்லாம் பொண்ணா பெத்து வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு மன்னி சொல்லுவாங்க. அது இவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கூட உண்டு பண்ணிருக்கு. இப்ப உண்மையிலேயே இவ வருத்தப்படுறா. ச்சே, இப்ப நம்ம யாரை போய் கூப்பிடுறது? இவளோட கணவன் எப்படின்னாக்கா, தனக்கு நெஞ்சுவலின்னு சொன்னாலும் ஒரே ரியாக்ஷன் தான், மண்ணியை பார்க்க போகணும்னு சொன்னாலும் ஒரே ரியாக்ஷன் தான், காய்கறி வாங்கணும்னு சொன்னாலும் ஒரே ரியாக்ஷன் தான். மொத்தத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லாம பிளாங்கா ஃபேஸ் இருக்கும். அவரால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தன்னோட கடைசி பொண்ணு சுபத்ரா இருந்த வரைக்கும் எல்லா இடத்துக்கும் அம்மாவை அழைச்சிட்டு போவா. இப்ப அவ கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டா. எல்லா வேலையும் ஞானம் தான் பார்க்கணும். இப்பதான் கடைக்கு போய் கறிக்காய் வாங்கறதுக்கே ஞானம் கத்துட்டு இருக்கா. இப்படி இருக்கும் பொழுது மண்ணிய போய் எப்படி பார்க்கிறது? நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ரத்தி ஸ்டோரிபீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? ஞானத்துக்கு 4 பொண்ணுங்க. முதல் பொண்ணு நிர்மலா. இங்க இருந்த வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு எல்லா வேலையும் சமத்தா பாப்பா. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, மெடிக்கல் செக்கப், பேங்க் வேலை, தன்னோட தங்கைகளோட கல்யாணத்துக்கு வெளியில சுத்த வேண்டிய வேலை எல்லாத்தையும் நிர்மலா பார்த்துடுவா. அவளோட ஹஸ்பண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் இவளும் தன்னோட வேலையை மாத்திக்கிட்டு கோயம்புத்தூர் போயிட்டா. ஆனாலும் மாசம் ஒரு தடவை கரெக்டா வந்துடுவா அம்மா அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு. அதோட புடவை வாங்கிட்டு வந்து கிஃப்ட்னுவா, ஒரு கிரைண்டர் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. எதுக்குடி இதெல்லாம் அப்படின்னா, உன் மாப்பிள்ளையும் சம்பாதிக்கிறாரு, நானும் சம்பாதிக்கிறேன், அவர் அவங்க வீட்டுக்கு செய்யறாரு, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்பா. மாப்பிள்ளையும் ஆமா ஆமான்னு தலையாட்டுவாரு. நிர்மலா தன்னோட கடமைய அழகா செஞ்சிட்டு இருக்கா. அடுத்த பொண்ணு கல்யாணி. கல்யாணிக்கு குடும்பம் ரொம்ப பெருசு. அதனால நினைச்சப்பெல்லாம் அவளால வந்து அம்மா அப்பாவை பார்க்க முடியாது. 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருவா. ஆனா வரும்போதே புடவைய இழுத்து சொருவிட்டு ஏதோ வேலையை அப்படியே விட்டுட்டு போன ஒரு பதப்பதப்பிலேயே வந்து வீடு முழுக்க ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணி கண்ணாடி மாதிரி வச்சுட்டு போவா. அன்னைக்கு சாயந்தரம் அவ வீட்டுல இருந்து வெளியில போகும் பொழுது அம்மாவும் சொல்லுவாங்க, எதுக்குடி இவ்வளோ கஷ்டப்படுற, அங்கதான் உழைச்சிட்டு வர, இங்கேயானும் கொஞ்சம் ரெஸ்ட் எட அப்படின்னா கேட்கவே மாட்டா. 2 மாசத்துக்கு ஒரு தடவை தவறாம வந்து வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்து அம்மா அப்பாவுக்கு உபயோகமா இருப்பா. கௌசி 3வது பொண்ணு. அவ்வளவா வரமாட்டா. அவளோட மாமியாருக்கு உடல்நல சரியில்லை, அதனால மாமியார் அனுப்பவே மாட்டாங்க. ஞானம் கூட பொண்ணுகிட்ட சொல்வா, என்னடி இது வரவே மாட்டேங்கிற, அவங்க என்ன ஒன்று அனுப்பவே மாட்டேன்றாங்க அப்படின்னா, இங்க பாருமா, எல்லாம் அனுசரிச்சு தான் போகணும், அவங்கெல்லாம் நல்லவங்க தான், கெட்டவங்க இல்லை, புரியுதா? 2 குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ண எனக்கு தெரியும், நீ அவங்கள பத்தி பேசாத அப்படின்னு சொல்லுவா கௌசி. சரி, இப்ப கௌசியை தான் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கௌசிக்கு ஃபோன் பண்றாங்க. கௌசி ஃபோன் எடுக்கிறா. சொல்லுமா. கௌசி, நான் அண்ணா நகர் வரைக்கும் போனோம். அண்ணா நகரா? என்ன, உன் மன்னி வந்திருக்காளா? மண்ணியை பார்க்க போகணுமா? நீ திருந்தவே மாட்டியா? என்னத்துக்கு சும்மா சும்மா மண்ணின்னு ஓடுற? உன் அண்ணாவே போய் சேர்ந்துட்டாரு, அப்புறம் மண்ணி என்ன வேண்டி கிடக்குது? இதெல்லாம் ஞானம் எதிர்பார்த்தது தான். மண்ணியோட பேச்சை எடுத்தாலே பசங்க 4 பேருமே டென்ஷன் ஆவாங்க. அமைதியா சொல்றா, கௌசி, நான் போய் பார்க்கணும்டி, லெட்டர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாத, செத்த என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்குறா. இங்க பாருமா, என் மாமியாருக்கு ரொம்ப உடம்பு முடியல, வயித்தால போகுது, இந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு உன்னோட உன் மண்ணியை பார்க்க வர அளவுக்கு அது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை, சரியா? வெய் ஃபோனை அப்படின்னு ஃபோனை வச்சிடுறா. இவளுக்கு ஒரே வருத்தமா போயிடுது. ச்சே, மன்னி சொன்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா ஜம்முன்னு பைக்ல போய் இறங்கி பார்த்துருக்கலாமோ, நான் நிஜமாவே சமத்தாதான் இல்லையோ
அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. வீட்டுக்குள்ள வரா, உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கா. வாசல்ல பைக் சத்தம் கேக்குது. எதிர்க்க போய் பார்த்தா தன்னோட 4வது பொண்ணு சுபத்ரா தன்னோட கணவனோட வந்திருக்கா. சுபத்ராவை உள்ள கூப்பிட்டு, என்னடி ஒரே ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு வந்திருக்க அப்படின்ன உடனே சுபத்ரா சொல்றா, கௌசி தாம்மா ஃபோன் பண்ணா, உனக்கு ஏதோ உன் மண்ணியை பார்க்கணும்னு சொன்னியாமே, அவளால வர முடியலையா, அதனால தான் நான் வந்தேன், கிளம்பு போலாம் அப்படின்றா. உடனே ஞானத்துக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே ஜம்முன்னு கிளம்பிடுறா. பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனதும், பழம்லாம் வாங்கிக்கலாமாடி அப்படின்றா. அங்க போய் பார்த்துக்கலாமா வா அப்படின்னு பஸ்ல ஏறி உட்காடுறாங்க. ஏமா, இத்தனை வயசுக்கு அப்புறமாவும் நீ ஏந்தா இப்படி மண்ணின்னு பித்து பிடிச்சு இருக்கனே எனக்கு தெரியல அப்படின்னு சுபத்ரா ஆரம்பிக்கிறா. என்னடி நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? சும்மா என் மண்ணியை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது? அவ கொஞ்சம் லொடலொடன் பேசுவா, மற்றபடி அவ ரொம்ப நல்லவதான் அப்படின்றா. உடனே சுபத்ரா அம்மாவை எப்படி பார்த்து, நல்லவளா, எங்க அவளோட போய் 4 நாள் இருந்துட்டு வாயேன், அப்ப தெரியும் உனக்கு பிபி ஏறிடும். என்னைக்காவது உன் மண்ணியை பார்த்துட்டு வந்து நீ அழாம வீடு வந்து சேர்ந்துருக்கியா? பெருசா பேசுற அப்படின்னு சுபத்ரா சொல்றா. ஞானத்துக்கு உரைக்க ஆரம்பிக்குது. ஆமா, அவங்க சொல்றது கரெக்டு தான், ஆனாலும் நம்ம ஏன் இப்படி மண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறா. ஞானம் ஒரு பெண் குழந்தையா பெத்தெடுக்கும் போது, சித்த சமத்தா இருக்க மாட்டியாடி, எல்லாம் பொண்ணாவே பெத்து வச்சிருக்க அப்படின்னு மண்ணி சொல்லி சொல்லி ஞானத்தோட கான்ஃபிடென்ஸை ரொம்பவுமே குறைச்சிருக்காங்க. பத்தாததுக்கு அவளோட குழந்தைங்களை பார்த்தா அவங்க கொடுக்குற கமெண்ட்டு அவங்க குழந்தைங்கள்லாம் கூனி குறுகி கூசி போய் நிற்கிற மாதிரி இருக்கும். முதல் பொண்ணை பார்த்துட்டு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, என்னடி வாய்க்குள்ள வச்சு வச்சு திணிக்கிறியா, அப்படியே பீர்க்கங்கா மாதிரி பெருத்து போயிருக்கா பாரு, நிமிஷத்துக்கு கல்யாணத்துக்கு தயாராகி நிற்பா, பார்த்துக்கோ, நாளும் வேற பொட்ட புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாவோட மண்ணிக்கு கல்யாணம் ஆகும் பொழுது அண்ணா ஒரு அக்கௌண்டண்டா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் படிப்படியா பதவி உயர்வு கிடைச்சு ஒரு ஆஃபீஸ்க்கே எம்டி ஆயிட்டாரு. நல்ல பணம், மண்ணியோட நாக்கும் பணத்துக்கு ஏத்த மாதிரி நீண்டு போயிட்டே இருந்தது. பத்தாததுக்கு மண்ணிக்கு 3மே பையன். அந்த பையன்களும் இந்த பசங்களை பாய்ஸ் ரூம்க்கு கேர்ள்ஸ் வரக்கூடாது, பாய்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட பேச மாட்டோம், இப்படியெல்லாம் ஆட்டிடியூட் காட்டுவாங்க. மொத்தத்துல ஞானத்தோட பொண்ணுங்க 4 பேரும் அவங்க மண்ணியையும் மண்ணி வீட்டையும் மொத்தமா வெறுத்துட்டாங்க. இவ்வளவு ஏன், சுபத்ராக்கு கல்யாணம் ஆன உடனே மண்ணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக கூட்டிட்டு போனான். அப்ப ஆசீர்வாதம் பண்ணிட்டு, உங்க அம்மா மாதிரி அசடா இருக்காதடி, நீயாவது சமத்தா இரு, புரிஞ்சுதா, ஒரு வழியா உங்க அம்மாக்கு எல்லா பாரமும் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்ட உடனே சுபத்ராவும் சுபத்ராவோட கணவனும் ஆடிதான் போனாங்க. ஸோ இதுதான் மண்ணியோட கேரக்டர். சுபத்ரா போய் ஒரு கவர் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வரா. மண்ணியை பார்க்கறதுக்கு போறாங்க. மண்ணி சோர்வா கட்டில் மேலே உட்காந்துட்டு இருக்கா. என்ன மண்ணி, எப்படி இருக்கீங்க, லண்டன்ல ரவி நல்லா இருக்கானா, வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க மண்ணி. சரி, நீங்க அசாம் போயிட்டு வரும்பொழுது பெங்களூர்ல ரவியும் பார்த்துட்டு வர்றதா சொன்னீங்களே, எப்படி மாமி, அசாம்ல உங்க மாட்டு பொண்ணு பேசுற மொழி உங்களுக்கு புரியுதா, நீங்க பேசுறது அவங்களுக்கெல்லாம் தெரியறதா அப்படின்னு கேட்குறா. என்ன இருந்து என்ன பிரயோஜனம், நான் எல்லாருக்கும் வேண்டாதவளா ஆயிட்டேன், அதனால நான் பெங்களூர்லாம் போல, இங்கேயே இருக்கலான்னு சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு மண்ணி சோர்வா சொல்றா. சுபத்ராவை தன் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு தலையை தடவி கொடுத்து, ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்குறா. சுபத்ரா வெட்கப்பட்டு தலையை குனிறா. உடனே ஞானம் சொல்றா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மண்ணி, இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்றா. இந்த நேரத்தில் குழந்தைய ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த அப்படின்னு மண்ணி கேட்குறா. இந்த பரிவு ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு இவங்க 2 பேருக்கும். இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு டிஃபன் வருது, சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த கதை அந்த கதைன்னு நிறைய கதை ஞானம் பேசுறா. அப்புறம் கிளம்பும்போது, உடம்பு முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க மண்ணி, நான் வந்து உங்களை பார்க்குறேன், தனியா இருந்து கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. ஞானமும் சுபத்ராவும் கிளம்புறாங்க. அப்போ மண்ணி ஞானத்தோட கைகளை பிடிச்சிட்டு சொல்றாங்க, சமத்துடி நீ, எல்லா பொண்ணா பெத்து வச்சிருக்க, கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நடந்தது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு ஞானத்துக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. மண்ணி மேல இவ்வளவு நாள் இருந்த கோபம் எல்லாமே மாறி ஒரு பரிதாப உணர்ச்சி உண்டாயிடுச்சு. செத்து சமத்தா இருக்க மாட்டியோடி சிவசங்கரி அவர்கள் எழுதிய இந்த சிறுகதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். பொன் குழந்தைகளா பிறந்தப்ப இந்த சமூகம் எப்படி பார்த்தது, ஆனா அந்த பெண் குழந்தைகள் தான் அம்மா அப்பாவை
இந்த காலங்களில் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்காட்டக்கூடிய அருமையான கதை இது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.